படம் ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இது புதுமையாக தான் இருக்குது. ஏன்னா ஆட்டை பற்றி வேறு மாதிரியான ஜேனரில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை வந்து ஒரு செல்ல பிராணியாக வச்சு அது நல்லா இருக்குது. அதாவது பிற உயிரையும் தன் உயிராக நினைக்கணும். படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து சின்ன வயசில் நடந்திருக்கும். ஒரு ஆடு மாடே செல்லமாக வளர்த்துருப்பாங்க. அதை எல்லாருமே அது ஒரு உணவுப் பொருளாக பார்க்குறாங்க இல்லையா, விற்றுருவாங்க. அப்போது நானே அதை அழுதுருக்கேன். இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அது இது கண்மையாகும். அந்த மாதிரி தான் அது படம். பிற உயிரையும் தன் உயிராக நினைக்கணும். அதுதான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் யாரும் அதை சாப்பிட்றதுக்கு அடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு தோணுது. செகண்ட் ஹாஃப்லாம் படம் பார்த்திங்கன்னா அந்த ஆடு வந்து அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை கசாப்பு கடைக்கு போயிடுமா, கறி ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, விறுவிறுப்பாக இருக்குது. கார்த்திக் ராஜா சாரோட பின்னணி இசை வந்து படத்துக்கு பக்கப்பலம் நல்லாயிருக்கு. அதில் ஒரு சாங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, புஜ்ஜுக்குட்டின்னு ஒரு சாங்கு. 2 சாங்கும் நல்லா இருக்குது. நல்லா பாடல் எழுதியிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. படம் போரடிக்காமல் போகுது. நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். இந்த லீவு நாளை வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கான ஒரு படம் தான் அது. யாருமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. போரடிக்காமல் போகுது படம், நல்லாயிருக்கு. புஜ்ஜி ஆட்ட அனுப்பட்டி இந்த படம் வந்து சின்ன பசங்களை மையமாக வச்சு எடுத்த படம் தான். சின்ன பசங்களுக்கு இந்த படம் நல்லா சூப்பராக ரொம்ப பிடிக்கும். நல்லா அதே மாதிரி ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படம். நான் 2வது தடவை பார்க்குறேன். இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆடை மையமாக வச்சு சின்ன பசங்களை மையமாக வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாகவே. எனக்கு வந்து அந்த சின்ன பசங்க கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக வந்து இருந்துச்சு. அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஆடு கிடைக்குமா கிடைக்காதா, கறி ஆகிடுமா என்ன அப்படின்ற பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து இருந்துச்சு இந்த படம். புஜ்ஜி ஒரு படம் பார்த்துட்டு வரேன். ஒரு லோ பட்ஜெட், ஒரு சின்னதான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவினே சொல்லலாம். குட்டி பசங்க வந்து நிறைய நடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரியே தெரியல. ரொம்ப கேஷுவலாக நேச்சுரலாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட குட்டி குட்டி பசங்க வீட்டாண்ட எப்படி பேசுவாங்களோ, எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. தென் வந்து ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு கதை தான் இந்த புஜ்ஜி. ஸோ அந்த ஆட்டுக்குட்டியோட பேர் தான் வந்து புஜ்ஜின்னு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆட்டுக்குட்டி வந்து பசங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வளர்க்குறாங்க. அதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து கறிக்கடைக்கு அனுப்பிடுறாங்க, காணாமல் போயிடுது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை வந்து தேடி போகிறாங்க. ஸோ கடைசியில் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து வெட்டிட்டாங்களா, இல்லை அந்த கறிக்கடையில் கொடுத்துட்டாங்களா அப்படின்றது தான், இல்லை திரும்ப இவங்களே வந்து கிடச்சிருச்சா அப்படிங்கிறதான் வந்து ஸ்டோரி. உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம், ஃபைட் சீன்ஸு, அந்த ரொம்ப ரகடான சீன்ஸ் அது மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் தவிர்த்து ஒரு ஜாலியாக எந்த ஒரு என்ன சொல்கிறது சண்டை அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபன்னாக ஒரு குழந்தைங்களா பார்க்கக்கூடிய படம். அண்ட் தென் வந்து அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய படமாக வந்து புஜ்ஜி இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த குட்டி பசங்க எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கார்த்திக் ராஜா சார் மியூசிக் வந்து இதில் சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு.